அப்ப இந்த வேதத்துல இப்ப என்ன இருக்குன்னா, இந்த வேதத்துல தேவன் மனுஷனை பூரா ரட்சித்து எல்லார் மேலையும் பரிசுத்த ஆவியை ஊற்றி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும்னு தேவன் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா சாத்தான் எப்படியாச்சும் மனுஷர்களை கெடுத்து நரகத்துக்கு கொண்டு போகணும்னு அவன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். அப்ப இந்த கங்கணத்துலதான் இந்த பிசாசுடைய கிருகை ஒரு பக்கம் மனுஷனை இழுக்குது, தேவனுடைய சக்தி ஒரு பக்கம் இழுக்குது. இதுல இடையில மாட்டிக்கிட்டு தான் மனுஷ குலம் அப்படியே வேதனையில இங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம நிம்மதி நிற்க முடியாம மனுஷனுடைய தள்ளாடுதலை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி தள்ளாடின என்ன என்னைய ரட்சித்து என்னைய மந்திரவாதியா இருந்த சுடுகாட்டை பூசை கட்டி கொண்டு இருந்த கோடாங்கி நக்கரா இருந்த என்னை இப்ப கிறிஸ்துவத்துல இயேசுவின் கோடாங்கியா அநேகருக்கு சுவிசேஷம் சொல்றவனாய் என்னை மாற்றிருக்கிறாரு.